ஷூட்டிங் போகணும். அதனால ஒரு கார் புக் பண்ணியிருந்தேன். அந்த டிரைவர் வந்தாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தார். ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்சோட இருந்தார். நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் பேசிகிட்டே போனோம். அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்காரு, இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் சொந்தமாக தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. பசங்க அப்படின்னு கேட்டால் 2 பசங்க சார். 2 பசங்களும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ரொம்ப பெரிய காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். சின்னவன் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கிடச்சிச்சு, அவன் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சொன்னான். அதனால் அதுக்கும் நான் பணம் கட்டி சேர்த்துட்டேன் சார், படிக்க வைக்கிறேன் அப்படின்றார். நான் சொன்னேன், என்ன சார் கேப் ஓட்டுறீங்க, உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, எப்படி 2 பேர் இவ்வளவு பணம் கட்டியிருக்கீங்களே அப்படின்னா, சார் எப்படி சார் பத்தோம், நான் இங்கே மட்டும் வேலை செய்யலை சார், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், அப்புறம் அவர் பர்சனலாக அவருக்கு டிரைவராக இருக்கிறேன், நைட்டும் நான் கார் ஓட்டுறேன், ஓட்டிகிட்டே இருக்கேன் சார், அப்படி தானே சார் சமாளிக்க முடியும் அப்படின்னாரு. நான் இப்போ கேட்டேன், எப்போ தூங்குவீங்க அப்படின்னேன். தூக்கம்லாம் என்ன சார், அங்கங்கே வண்டியை போட்டு தூங்கிக்க வேண்டியதுதான், அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் கார்லேயே தூங்கிக்குவேன் சார், அவ்வளோதான் சார் அப்படின்னு. சாப்பாடு அப்படிங்க, சாப்பாடு மட்டும் என்ன சார், இந்த தொழிலில் சாப்பாடு என்ன வீட்டு சாப்பாடாக சார் எடுத்துக்க முடியும், போகிற இடத்துல சாப்பிட்டுக்க வேண்டியதான் சார், எப்பயாவது வீட்டு பக்கம் வந்தால் வீட்டு சாப்பாடு, அவ்வளோதான் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னேன். இப்பயே வந்துருச்சு சார், நிறைய விஷயம், பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, நிறைய பிரச்சனை, அதுவும் இந்த கால் இருக்குது பாருங்கள், ஐயோயோ அந்த கால் வலி எல்லாம் வந்துருச்சு சார், பட் என்ன பண்ணுறது சார், பசங்க படிக்கிறாங்களே அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன், சிரிச்சுட்டே சொன்னார், சார் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் தியாகம் பண்ணி தான் ஆகணும், அப்படிலாம் பண்ணாதான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு நான் அந்த டாக்டர் இன்டர்வியூக்கு போயிட்டேன். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சொல்கிறார், பெரும்பாலான மாரடைப்புகள் சரியான தூக்கம் இல்லாதது, சரியான சாப்பாடு இல்லாதது, அதனால தான் வருது அப்படின்னாரு. எனக்கு இந்த டிரைவர் ஞாபகம் வந்தார். உடனே நான் கேட்டேன், இது ஏழை பணக்காரன் அப்படி வித்தியாசம் இருக்கா டாக்டர்னே? ஏங்க உடம்புக்கு என்ன ஏழை பணக்காரன்னு, எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான், எல்லாருக்கும் ஒரே அமைப்பு தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓய்வு எடுக்கணுன்றீங்களே, அது சப்ஜெக்டிவ் இல்லையா, ஒருத்தர் 3 மணி நேரம் தூங்கினா போதும், ஒருத்தர் 8 மணி நேரம் தூங்கினாலும் பத்தாது, சொகுசாக இருப்பாங்க அப்படின்னு. டாக்டர் சொன்னார், அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் உடம்பு சொல்லும், டே என்னை ரொம்ப வருத்துற, என்னால் முடியல அப்படின்னு சில சிம்டங்கள் கொடுக்கும், அதுதான் வெவ்வேறு நோயாக அப்படி வெளிப்படும், சின்ன சின்ன நோயாக, நீங்கள் அதெல்லாம் கவனிக்க தவறுனீங்கன்னா அது மாரடைப்பில் போய் முடியும் சார் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை போய் அந்த டிரைவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சா அவர் நம்பர் இல்லை என்கிட்ட. நான் ஒன்று தாங்க நினச்சிட்டேன், இப்போ தியாகம் செய்யணும், அது மாற்று கருத்து இல்லை, பசங்களுக்கு கல்வியெல்லாம் தரணும், ஆனால் நம் உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செய்ய முடியுமா, நம்மளே தியாகம் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பம் என்னாகும் அப்படின்னு யோசித்தேன். அதெல்லாம் தாண்டி 2 பசங்க படிக்கிறாங்க, கல்யாணம் ஆகி போயிடுவாங்க, ஆனால் மனைவிக்கு கணவன் இருக்கிறது தாங்க ஒரு பிடிமானம். எந்த நல்ல பசங்களாக இருந்தாலும் கணவன் அப்படின்னா அது வேற சார். அதை தான் நான் அந்த டிரைவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.